ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி முடி உதிர்வை ஸ்டாப் பண்ணி பொடுகு தொல்லையிலிருந்து விடுபட்டு சொட்டையில் கூட முடிமுளைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தை பிறந்து நிறைய முடி கொட்ட தாய்மார்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த வேம்பாளம்பட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. இது 15 கிராம் நம்ம எடுத்துட்டாலே போதும். 50 கிராம் இருந்தால் 1 லிட்டர் எண்ணெயை தயாரிச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து அதை ஸ்ட்ரைட்டாக எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. கண்டிப்பாக இதுக்கு கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணுங்க. அந்த லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க. நல்லா வெயிலில் காயணும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 செம்பருத்தி பூ, 3 மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காங்க, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து மீடியம் சைஸ் சோத்துக்கத்தாழை எடுத்துட்டு அது சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோலோடையே துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தட்டத்தில் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வடகம் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன வட்டமாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுருங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே நாள் வெயிலில் இந்த மாதிரி நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கான அந்த வத்தல் ரெடி ஆயாச்சுங்க. ஆயிலில் சேர்க்கறதுக்கான வத்தல். வேம்பாளம்பட்டை போட்டு ஒரு நாளில் வெயிலில் வச்சதுக்கே எண்ணெய் நல்லா மெஜந்தா கலரில் வந்திருக்குங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வடகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வடகத்தை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 நாள் வெயிலில் காய வச்சுருங்க. எதனால் 3 நாள் வெயிலில் காய வைக்கிறோன்னா நல்லா அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி சத்துள்ள எண்ணெயாக மாறுறதுக்காக தாங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். பொடுகள்லேருந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாமே நீங்கி ஹேர் ஃபால் குறைஞ்சி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக சீக்கிரமாக வளர்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.